மாவீரர் தின நினைவு கூறலை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு விதத்தில் இனவாதத்தை பரப்புறதுக்கான தீவிரமான ஒரு முயற்சியை சில இனவாத ஊடகங்கள் இந்த நாட்களில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியின் நிரலுக்கு ஏற்ற விதத்தில் செயற்படுற சில ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் சில கேள்விகளை முன் வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான அனுமதி கிடையாது, இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் புதிய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு என்ற கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கான ஒரு விளக்கத்தை அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் பேசப்பட்ட மிக முக்கியமான 5 விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். இந்த நாட்களில் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம்தான் மாவீரர் தின அனுஷ்டிப்பு, மாவீரர் தின நினைவு கூறல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்போவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எப்படி புதிய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது? தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குதா என்ற மாதிரியான விதத்தில் சிங்கள ஊடகங்கள், சில இனவாத ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருது. இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக சந்திப்பிலையும் இதுக்கு முதல்ல சில நாட்களுக்கு முதல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவினுடைய கருத்து சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை நினைவு கூற முடியாது, ஆனால் பொதுமக்கள் தங்களுடைய உறவினர்களை நினைவு கூற முடியும், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்று சொல்லியிருந்தார். அந்த கேள்வியை வித்தியாசமான ஒரு முறையில் ஒரு சிங்கள ஊடகவியலாளர் இன்றைக்கு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசட்ட கேட்டிருந்தார். பயங்கரவாதிகளை நினைவு கூறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, திரும்பவும் இலங்கையில் ஒரு பயங்கரவாத செயற்பாடு ஏற்படுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்க போகுதா, அதை ஊக்குவிக்குதா என்ற மாதிரியான கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதீச கொடுத்த பதில் என்னன்னு சொன்னார், 2011 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்தால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் பயங்கரவாத அமைப்புகளை விளம்பரப்படுத்த முடியாது, அந்த அமைப்புகள் சார்ந்த அடையாளங்களை, சின்னங்களை, இலட்சணைகளை காட்சிப்படுத்த முடியாது, பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கிற அமைப்புகளினுடைய பெயர்களை பயன்படுத்த முடியாது, அந்த அமைப்பினுடைய தேவைக்காக நிதி சேகரிக்க முடியாது. இதெல்லாமே சட்டவிரோதமான செயற்பாடாக கருதப்படும். அதே நடைமுறையை இந்த அரசாங்கமும் பின்பற்றும். ஆனால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுறதுக்கு உறவினர்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்ற விஷயத்தை அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதீசவும் திரும்ப அறிவிச்சிருக்கிறார். அதனிடம் கேட்கப்பட்ட இன்னும் ஒரு கேள்விதான், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் அன்றைக்கு சில இடங்களில் கொண்டாடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய தலைவர் என்ற விதத்தில் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை போலீஸ் கட்டாயம் எடுக்கும், அது சம்பந்தமான விஷயங்கள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்ற கருத்தையும் அமைச்சரவையினுடைய பேச்சாளர் இன்னைக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபை விலை திருத்தம் சம்பந்தமான ஒரு யோசனையை இதுவரைக்கும் சமர்ப்பிக்கலன்னு சொல்லப்படுது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல 2 தேர்தல்களையும் கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி தான் விலை குறைப்புன்றது, எரிபொருள் விலை குறைப்பு, அதே மாதிரி மின்சார விலை குறைப்பும் செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இதுவரைக்கும் ஆட்சி மாற்றம் நடந்து சில மாதங்கள் கடந்திருந்தாலும் கூட ஏன் விலைகள் குறைக்கப்படல் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு ஒரு யோசனையை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது, விலைகளை இந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் அந்த யோசனை சமர்ப்பிக்கப்படவே இல்லை. இதை தவிர தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் முன்வைக்கிற ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், போனஸ் எங்களுக்கு தேவைன்றது, அதிகமான பணம் இன்னும் செலுத்தப்படணும் என்றது. இது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அமைச்சரவையினுடைய பேச்சாளர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், டிசம்பர் 6ஆம் தேதிக்கு முதல்ல அந்த யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கும், அதுக்கு பிறகு விலை திருத்தம் செய்யப்படும், அதை எப்படி திருத்தலாம், எப்படி விலையை குறைக்கலாம் என்றது சம்பந்தமான ஒரு திட்டத்தை அரசாங்கம் வகுத்திருக்குன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. தொழிற்சங்கவாதிகள் போனஸை கேட்கிறாங்க, அப்ப எப்படி பொதுமக்களுக்கு விலை குறைப்பு சலுகையை கொடுக்க முடியும் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தது. தொழிற்சங்க சார்ந்த கோரிக்கைகள் என்றது ஊழியர்களுடைய கோரிக்கை, அதுவும் சில நேரங்களில் நிறைவேற்றப்படலாம், ஆனால் விலை குறைப்பும் செய்யப்படலாம் என்றது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானதுன்றது தெரியாது. ஒரு பக்கம் போனஸ் கொடுக்கப்படுது, இன்னும் ஒரு பக்கம் விலையை குறைச்சா திரும்பவும் இலங்கை மின்சார சபைன்றது நட்டத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனமாக மாற்றமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அரசாங்கம் இதை எப்படி கையாளும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 3வது விஷயம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படணும்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவும் கூட இருக்கு. ஆனால் இதுவரைக்கும்
அந்த தேர்தலை நடத்துறதுக்கான நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கு. இந்த தேர்தலை எப்ப இந்த அரசாங்கம் நடத்தும் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையால இந்த அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய சில அபிவிருத்தி திட்டங்களை கொள்கைகளை கூட நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு. அப்ப விரைவிலேயே இந்த தேர்தல் நடத்தப்படும். கட்சி தலைவர்களோட வேட்புமனு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு. நேற்று அது சம்பந்தமா மேலோட்டமான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது. எதிர்வரும் நாட்களில் இன்னும் விரிவான ஒரு கலந்துரையாடல் வேட்புமனு சம்பந்தமா நடத்தப்பட்டு விரைவிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும். அடுத்த வருஷத்தில் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அடுத்த வருஷத்தினுடைய முற்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பையும் அமைச்சரவையினுடைய பேச்சாளர் விடுத்திருக்கிறார். 4வது விஷயம், முஸ்லிம்களினுடைய பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் இல்லைன்ற விஷயம் தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருது. மக்கள் மத்தியில் முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் கூட இருக்கு. இது சம்பந்தமான கேள்வியும் இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அமைச்சர் கொடுத்த ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், இதுவரை காலமும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. அவங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் என்று சொல்லி யாருமே கிடையாது. முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட அம்பார சம்பவமாக இருக்க முடியும், திகன சம்பவமாக இருக்க முடியும். இதை தவிர குருநாகல் மாவட்டத்தில் சில பாதிப்புகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலையும் கூட முஸ்லிம்களினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்றவர்கள் அமைச்சரவையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் அவங்க எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க. இந்த அரசாங்கம் இனம் மதம் பார்த்து எந்த விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்காது. சிறுவர் விவகார அமைச்சர் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கிற சிறுவர்கள் சம்பந்தமான செயற்பாடுகள் அவர் முன்னெடுப்பார். சுகாதாரத்துறை அமைச்சர் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கிற மக்கள் சம்பந்தமாக எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இனம் மதம் பார்த்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்ற கருத்தையும் அமைச்சர் நலிந்த ஜாதிச சொல்லியிருந்தார். அதே நேரம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், முஸ்லிம் பிரதிநிதி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. முஸ்லிம்கள் இல்லாட்டி வேற யாராவது எந்த ஒரு தரப்பாவது புறக்கணிக்கப்படுற மாதிரி பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு செயற்பாட்டை இந்த அரசாங்கம் முன்னெடுக்குமா இருந்தால் அதுக்கு பிறகு இந்த மாதிரியான முறைப்பாடுகளை நீங்க செய்ய முடியும் என்ற கருத்தையும் கூட அமைச்சர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 5வது விஷயம், வேங்கோட புதையல். கடந்த சில நாட்களில் பரபரப்பாக பேசப்பட்ட இன்னும் ஒரு விஷயம், அரசாங்கம் தலையீடு செய்து எப்படி புதையல் தோன்ற செயற்பாட்டை முன்னெடுத்தது என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. என்று சொன்ன இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையா அரசு அதிகாரிகளினுடைய பங்கு பற்றுதலோட புதையல் இருக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு இடத்துல அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதுதான் முதல் சந்தர்ப்பமா பதிவாகி இருந்தது. அரசாங்கம் இதில் எந்த விதமான தலையீடும் செய்யவே இல்லை. நீதிமன்ற உத்தரவுக்கு அமையதான் அந்த புதையல் இருந்ததா சொல்லப்பட்ட இடத்துல அகழ்வு பணிகள் நடத்தப்பட்டிருந்தது. இது அரசாங்கத்தினுடைய தீர்மானம் கிடையாது, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ற கருத்தையும் கூட அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதிச சுட்டி காட்டியிருந்தார். ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான OIC போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புதையல் சம்பந்தமா அதிகமான ஆர்வம் இருக்கக்கூடிய நபர், அவருடைய தேவைக்காகத்தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் திரும்பவும் சொன்ன ஒரு விஷயம் என்று சொன்னா, அரசாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது, அதுக்கு ஏற்ற விதத்தில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது என்ற கருத்தை அமைச்சரவையினுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சம்பந்தமா அமைச்சரவையினுடைய தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் பேசப்பட்டிருந்தது. 5 விஷயங்களை மட்டும் சுருக்கமா இந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.